மணிகளை எண்ணி அதற்குரிய எண் மற்றும் எண் பெயர் எழுதுக அப்படிங்கிறாங்க. இந்த மணியில் பார்த்தோம்னா இதில் 100 இருக்குது, இதில் 100 இருக்குது, இது வந்து 10 இருக்குது. மேலே பீன் மாதிரி பீன் கொடுத்துருந்தாங்கன்னா 10ன்னு அர்த்தம். இது கொடுக்கலைன்னா நம்ம அதை எண்ணி எழுத வேணும். இதில் எவ்வளோ சாமி இருக்குது? 3, 6, 7, 8 இருக்குது. அவங்களே அது கொடுத்துருப்பாங்க. ஸோ 100 2 இருக்குது, அப்போ 2ன்னு எழுதிடணும். 10 1 தானே சாமி இருக்குது, இந்த பீன் கொடுத்துருக்கிறது 10 1 இருக்குது, 1ன்னு எழுதிடணும். ஒத்தையாக இருக்கிற மணி 8 இருக்குது, அதை 1ல் எழுதிடணும். அது 3ஐயும் சேர்த்து எழுதினோம்னா 218. அப்படியே வரிசையை எழுதுனீங்கன்னா போதுமானது. இதை நம்ம வாயில் எப்படி சொல்லுவோம்? என்னோட பெயரில் 218. சரிதானா? அடுத்தது இதில் பார்த்தோம்னா ஒரு 100 இருக்குது. அப்போ 100ங்கிற பிளேஸில் 1. இந்த மணி 10 10 இருக்கிறது எத்தனை இருக்குன்னா 9 இருக்கும். அடுத்தது இந்த ஒத்தையாக இருக்கிறது 9 இருக்கும். இப்போ நம்ம 199 அப்படின்னு எழுதணும். அடுத்தது இங்கே 100 200 300 3 100 இருக்குது, 10 1 இருக்குது, இந்த ஒத்தையாக இருக்கிறது 7 இருக்குது. சேர்த்து எழுதினோம்னா 317. இப்போ இதை நம்ம எப்படி எழுத வேணும்? 317. அடுத்தது பாரு, இந்த 100 இருக்கிறது எத்தனை இருக்குது? 1 2 2 100 இருக்குது. ஒத்தையாக இருக்கிறது எத்தனை சாமி இருக்குது? 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போது இந்த 1 பிளேஸில் ஒன்றுமே இல்லை. அப்போ நம்ம அங்கே 0 போடணும். இப்போ 260 அப்படின்னு எழுதிடுறோம். அடுத்தது 100ல் எத்தனை இருக்குது? 3 100 இருக்குது. 10 இருக்குதா? இல்லைன்னா 0 போடுவோம். ஒத்தையாக இருக்கிறது 3 இருக்குது. அப்போ 303 அப்படின்னு அதை நம்ம வாயில் சொல்லும் போது சொல்ல வேணும். இதெல்லாம் அழிச்சிடலாம். உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது அட்டவணையை நிறைவு செய்க. அவங்க கொடுத்துட்டாங்க அந்த எண்ணு, அதை வந்து விரித்து எழுத போகிறோம். எப்படி எழுதுகிறோம்? இப்போது இது வந்து முதல்ல இருக்கிறது 100 தானே, அப்போ 2 100னா 200ன்னு எழுதுவியா? ரெண்டாவது இருக்கிறது 10, 8 10னா 80, 1 பிளேஸில் 7. இப்போ இது 3ஐயும் சேர்த்து எழுதினோம்னா இதை பார்த்து அப்படியே எடுத்து எழுதிடணும். 287. இது என் பெயர் சொல்லும் போது 287ன்னு சொல்லி எழுதுகிறோம். அடுத்தது 109 109ன்னு இங்கே எடுத்து எழுதிடு. இதை விரித்து எழுதினோம்னா 100, 10 பிளேஸில் 0, 9 1 பிளேஸில் 1. இப்போ 100 + 0 + 9 என்னென்னு சொல்லுவோம்? 109. 261 அப்படியே பார்த்து எழுதிடு. விரித்து எழுதும் போது 200 + 60 + 1 261. 399 எப்படி எழுதுவோம்? 300 + 90 + 9 399 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது 215 200 + 10 + 5 215. 180 100 + 80 + 1 பிளேஸில் 0ன்னு போட்டுக்கணும். 180ன்னு சொல்லுவோம். 375 300 + 70 + 5 375. சரியா கண்ணா? இனி ஒரு முறை போட்டு லிசன் பண்ண புரியலனா. அடுத்தது அதே மாதிரி தான். ஸோ இவங்க வந்து நம்பர் ஒத்தையாக கொடுத்துட்டாங்க. முதல்ல இது 3ஐயும் பார்த்து பக்கத்தில் 493ன்னு எழுதிடு. விரித்து எழுதும்போது 400 + 90 + 3 493. 400 + 60 + 5 465. 400 + 0 + 8 அப்போ 408. 500 + 50 + 4 554. 500 + 30 + 0 530. 500 + 70 + 9 579. 600 + 40 + 6 அப்போ 645. 600 + 80 + 20 682. 600 + 10 + 5 615. 600 + 7 70 + 3 673. அடுத்தது பயிற்சி செய்வோமா? எண்களை படித்து காட்டுக. 432 628 504 467 497 582 610 681 575 468 586 653 444 666 699. அடுத்தது
401லேருந்து 500 வரைக்கும் நம்பரை எழுத சொல்கிறாங்க. 492, 403, 404, 405, 406, 407, 408, 409, 410 அப்படி 501லேருந்து 550 வரை உள்ள நம்பரை காமிச்சு முயலுக்கு வழிகாட்டுங்கிறாங்க. இங்கே வரைக்கும் 508, 509, 510, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 24, 25, 26, 27, 28, அடுத்தது 29, 30 கீழே இருக்கும். 29, 30 அப்படியே இங்கே வந்து இப்படி வந்து கேரட்டுக்கு இந்த பக்கம் போகுது.